பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே அருமையான உடைய பிள்ளைகளை நீர் இணைக்க திட்டம் பண்ணியிருக்கிற காரியத்தை ஒரு உடன்படிக்கையாக இந்த நாளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. குடும்பங்களுக்குள்ளே சமாதானத்தோடு இங்கிருந்து புறப்பட்டு செல்லட்டும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதோ, வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கே, ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கே. இன்றை தினமதிலோம் ஒருமித்து கூட நின்னாமத்தினார், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட நின்னாமத்தினார், தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஆமென். வேத புத்தகத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து ஒரு சில காரியத்தை சொல்லி நாம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கலாம். யோவான் எழுதின இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் எழுதின இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மறுபடியும் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பொதுவாக கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் இந்த வசனத்தை எதுக்காக படிப்பாங்கன்னு. அருமையான தம்பி தங்கச்சி, மற்ற யாரு கவனிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். நான் பேசுறது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம உலகத்துல இருக்க எல்லாருடைய லைஃப முடியுது அப்படின்னா கூட அவங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய விஷயத்தை நான் இன்றைக்கு உங்களோட பேசுகிறேன். இந்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த நேரம்
ஒரு 5-10 நிமிஷம் தான், அதுக்கு மேல நான் பேச மாட்டேன். ஆனா ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கவனிக்கணும். சரியா? யார் எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் இந்த 10 நிமிஷம் மட்டும் எனக்கு கொடுங்க, ஆண்டவர் கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றபடி இதை கேட்டுக்கொண்டிருக்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். வாசித்த இந்த வேத வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு நடக்கிற திருமண முறையே எப்படி வந்தது அப்படின்னா, தேவன் நியமித்தது, தேவனே நியமித்தது. இன்றைக்கு இருக்கிற இஸ்ரவேல் தேசம் உங்களுக்கு தெரியும், நிறைய சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த இஸ்ரவேல் தேசத்துல தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்தாரு. அவர்களுடைய வழிமுறை தான் நம்ம இப்ப கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். ஒரு திருமணம் அப்படின்னு சொன்னா அதுல 3 படிகள் இருக்குது. ஒரு திருமணம் அப்படின்னா அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி 3 படிகள் இருக்குது. அதுல முதல் படி என்ன அப்படின்னா, அப்பா வந்து பிள்ளைக்காக பொண்ணு தேடுவார். அப்பா வந்து பிள்ளைக்காக பொண்ணு தேடுவார். 2வது, இந்த காரியத்தை முடிவு பண்ண நிச்சயதார்த்தம் நடக்கும். அவங்களுடைய கல்ச்சர் தான் இது. நிச்சயதார்த்தம் நடக்கும். இந்த நிச்சயதார்த்தத்துல 2 முக்கியமான விஷயம் நடக்கும். ஒண்ணு, மணமகன் மணமகளுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்கணும். ஏதோ அப்புறம் கேட்காதீங்கம்மா. அதாவது ஒரு பெஸ்ட் பிரைஸ், அவன் லைஃபே மறக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு பரிசு கொடுக்கணும். அவன் கொடுக்கணும். அதுதான் அவங்களுடைய கல்ச்சர். அந்த நிச்சயத்துல 2 ஸ்டெப் இருக்கு. ஒண்ணு, பெஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும். 2வது, நான் உன்னை திருமணம் முடித்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவனன்ட், உடன்படிக்கை, ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். 3வது திருமணம். புரியுதுங்களா? இப்ப நான் வாசித்த இந்த வசனத்துல இந்த 3 ஸ்டெப்பா இருக்குது. நீங்க பைபிள் படிப்பீங்களா? ஒருவேளை படிக்கலனாலும் இனிமேல் நீங்க படிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது படிங்க. ஏன்னா உங்களை நேசிக்கிற ஒரு அன்பின் ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இப்ப நான் சொன்ன ஒரு திருமணம்னா 3 ஸ்டெப் இருக்கு. ஒண்ணு, அப்பா பிள்ளைக்காக மகனுக்காக பொண்ணு தேடுவாரு. 2வது, நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தத்துல 2 இருக்கு. ஒண்ணு, அந்த மணமகன் அவனுடைய சொந்த பரிசை மணமகளுக்கு ஒண்ணு கொடுப்பான், தனியா கொடுப்பான். அது இல்லாம நான் உன்னை திருமணம் முடித்துக் கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுப்பான். 3வது திருமணம். இப்ப நம்ம 2வது ஸ்டேஜ்ல இருக்கிறோம் இல்ல? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, அப்பா வந்து மகனுக்காக பொண்ணு பார்ப்பாரு. அது வந்து ஒழுங்கு. இப்ப உங்களுடைய காரியம் எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். தப்பு இல்லை, அன்பு தான் பேஸ், அன்பு அடிப்படை. அன்பினால நீங்க தேடுறீங்க. ஆனாலும் உங்களுடைய பரம தகப்பன் இதை நியமித்து இருக்கிறார். உங்களுடைய பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து இதை நியமித்து இருக்கிறார். அதனால நீ சந்தோஷப்படலாம். உனக்கு பொண்ணை தேடி கொடுத்தவர் இயேசு. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோ இந்த வசனத்துல நாம பார்க்கிறோம், ஆண்டவர், அதாவது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கு ஒரு பொண்ணை தேடுறாரு. யார் அந்த பொண்ணு அப்படின்னா, இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாம் தான். கிறிஸ்தவர்கள் தான் பெண்கள். கிறிஸ்தவர்களை இயேசு கிறிஸ்து மனம் முடிப்பார். அதுதான் உலகத்துடைய முடிவு, திருமணம். இப்ப பொண்ணு வந்து செலக்ட் பண்ணோம். எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளாம் வந்து அழகை பார்த்து, தகுதியை பார்த்து அப்படிதான் செலக்ட் பண்ணுவோம். ஆனா இந்த தகப்பன் எப்படி செலக்ட் பண்றாருன்னா, வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, வேற எந்த குவாலிட்டியும் தேவையில்லை, அவரை விசுவாசித்தால் போதும், நீ செலக்டட். இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் போதும், நீ அவருக்கு உரியவளா மாறிடலாம். சரியா? 2வது ஸ்டெப் என்னன்னா, ஒரு பெரிய பரிசை அந்த மணமகளுக்கு கொடுக்கணும். இப்ப தெய்வம் நமக்கு என்ன பரிசு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, அவரே உங்களுக்கு கொடுத்துட்டார். நீ என்ன பரிசு கொடுக்குறியோ இல்லையோ, உன்னையே நீ அவளுக்கு கொடுக்கணும். அதுதான் பெஸ்ட் பிரைஸ். ஓகேவா? ஓகே தானம்மா? கரெக்ட் தானே? ஆமென். அதுதான் இயேசு கிறிஸ்து செய்து காட்டினார். அவரையே உங்களுக்காக கொடுத்தார். அது மாத்திரம் இல்ல, நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கார். இந்த திருமண இந்த நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் அவங்களுடைய காரியம் என்ன அப்படின்னா, மணமகனை குறித்து மணமகள் நிறைய காரியங்களை தெரிந்து கொள்வான். அவங்க வந்து புக் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு வீட்லயும், அவங்க குடும்ப லைஃப் ஸ்டைலை பத்தி. அந்த புக்கை வந்து அந்த மணமகள் படிப்பா. படிச்சு அவர் யூஸ் பண்ற சோப்பு,
அவர் யூஸ் பண்ற கம்பெனி பிராண்டு எல்லாமே அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளுவான். ஒரு சிலது பிடிக்கும், ஒரு சிலது பிடிக்காது. ஆனாலும் அவள் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறதுக்கான ஒரே ஒரு காரணம் மணமகனை பிடிக்கும்ன்றதுக்காக தான். சரியா? இந்த நாளிலே நீங்க இதை கற்றுக்கொள்ளுங்க. அன்பு தான் பேசு. உங்களுடைய காரியத்தை ஒரு நிழலாட்டமா தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆனா இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். சரியா? இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில அன்பை நீங்க அடிப்படையா வைங்க. வசனம் சொல்லுது, இவ்வளவாய் அவரையே கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புள்ளவர்களா இருக்கணும். இதை எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய அன்பை பிரிக்க பலர் வரலாம், பல சூழ்நிலைகள் வரலாம், பல பிரச்சனைகள் வரலாம். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிங்க, உங்களுக்கு நடுவுல இந்த அன்பை கொடுக்கிற தேவனை வச்சுக்கீங்க, இயேசு கிறிஸ்துவை வச்சுக்கீங்க. இது வரைக்கும் நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு அவரை உங்க மனசுக்குள்ள நீங்க உண்மையா ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே, உமக்கு நான் உண்மையா இருப்பேன், நீ தான் என்னுடைய தெய்வம். அவ்வளவுதான். சிம்பிள் தான். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாம செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அவரே எல்லாத்தையும் செஞ்சுட்டார். நீ இதுக்கப்புறம் எப்படி வாழ போற, எவ்வளவு பாவத்தை செய்ய போற, எல்லாமே அவருக்கு தெரியும். நீ செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, ஒரு தகுதியுமே இல்லாத ஒரு மனிதனை இயேசு நேசிக்கிறார். எங்களுடைய அப்பா 17 வயசுல திருநெல்வேலி கிராமத்து பக்கத்துல ஒரு ஊரு, அந்த ஊர்ல இருந்து திருடிட்டு ஊரை விட்டு ஓடி வந்தவர். 17 வயசுல போதை பழக்கத்துல அடிமையாகி ஊரை விட்டு சென்னைக்கு ஓடி வந்தவர். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம 2 நாள் பசியும் பட்டினியுமா இந்த சென்னையில சுத்தி கொண்டு இருந்து கடைசியில சூசைட் பண்ணிக்க போலான்னு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல சூசைட் பண்ணிக்க போகும்போது இந்த இயேசு கிறிஸ்து அவரை தேடி வந்தார். எங்க அப்பா பிறந்ததுல இருந்து கிறிஸ்தவர் அல்ல, அவர் பேர் மகாலிங்கம். ஆனா இயேசு தேடி வந்தார். அவர்கிட்ட அழகு இல்ல, பக்தி இல்ல, எந்த சுத்தம் இல்ல, பாவியான மனுஷன். இந்த தேவன் அவரை தேடி வந்தார். அவருடைய வாழ்க்கை மாறிச்சு. இன்னைக்கு அவருக்கு 3 பிள்ளைங்க, நான் 2வது பிள்ளை. நான் என்னுடைய பேங்க் வேலையை ரிசைன் பண்ணிட்டு இந்த வேலைக்கு வந்திருக்கிறேன், ஆண்டவருடைய வேலைக்கு. பணத்துக்காகவோ எதுக்காகவோ இல்லை, இயேசு நம்மளை நேசிக்கிறது. ஆமென். எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. எங்களை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்க இருதயத்துல இன்னைக்கு நீங்க கூப்பிடுங்க, அப்பா இந்த நல்ல நாள்ல எங்க கூட யாரு இருக்காங்களோ இல்லையோ, நீங்க எங்களோடு கூட இருக்கணும் சொல்லுவீங்களா? ஜெபம் பண்ணலாமா? எழுத ஜெபம் பண்ணலாம். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்கு. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசு ராஜா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆமென். ஜெபிக்கலாம். எல்லாரும் பிள்ளைகளுக்காக நாம சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பரிசுத்தமான பிதாவே, அப்பா நீர் இந்த மனிதர்களை நேசிக்கிற அடையாளமாக உண்மையே இந்த பூமியில கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு பரிசாக உண்மையே கொடுத்தீங்க. அதே போல இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில ஒருவருக்கு ஒருவர் தங்களை விட்டு கொடுத்து, தங்களையே ஒப்பு கொடுத்து, அன்பையே முதலாவது வைக்க, எந்த குறைவுகள் குற்றங்கள் இருந்தாலும் அன்பையே முதலாவது வைக்க வாழ பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய ஊழியக்காரனாக இந்த 2 பிள்ளைகளையும் அடியேன் ஆசீர்வதிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால
இந்த மகனை உடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த பிள்ளைகள் மேலே கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால. தேவனுடைய வல்லமை, கிருபை, பரிசுத்த ஆவியுடைய பிரசன்னம், இந்த நாளின் ஆசீர்வாதம், சந்தோஷம் பிள்ளைகளுக்கு பூரணமாய் உண்டாகட்டும். இயேசு 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 கிறிஸ்துவின் நாமத்தினால நீ நினைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும், வானத்துக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பிறாங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆசீர்வதிக்க பழுகி பெருகுவீர்களாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளை வாழ்த்த விரும்புகிறவர்கள் அந்த வாழ்த்துக்கு போகலாம். ஆமென். அடுத்தபடியாக மணமகன் வீட்டு சார்பாக சுபர் நினைவாங்கண்ணா ஐயா நீ தாய் பேசுவீங்களா? வாங்க, சும்மா ஒன்றும் இல்லை, பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்போம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. வாங்க. இப்போ எங்க பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. எங்க பொண்ணு பிடிச்சிருக்காங்க. எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது நினைவு சார்பாக அந்த வெற்றிலையை தாய் மாமன் 2 பேரும் மாத்திக்கிற மாதிரி கொடுத்துருங்க. நீங்க அந்த தாய் மாமன் 2 பேரும் நீங்க அவங்களுக்கு கொடுங்க. இரு வீட்டாருக்கும் சம்மதம் தெரிவிக்கும் வகையில் இந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி, வெற்றிலை பாக்கு மாற்றும் நிகழ்ச்சி. தாய்மாமன்கள், பெண்ணுடைய தாய்மாமனும் மணமகனுடைய தாய்மாமனும் வெற்றிலை பாக்கு மாற்றிக்கொள்கிறார்கள். இப்பொழுது மாப்பிள்ளை வீட்டு சார்பாக பெண்ணுக்கு என்ன அணிவிக்க போறீங்க? நகை. பெண்ணை அவங்க நிச்சயம் செய்ய வண்ணமாக இப்பொழுது அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு 3 சவரம் தாலி சடம், அரை சவரம் மோந்திரமும் அணிவிக்கிறார்கள். இருவரும் மோந்திரம் மாற்றிக் கொள்கிறார்கள். இல்ல மாத்திர அவ்வளவுதானே, ட்ரெஸ்ல மாத்திட்டு வந்தா
அப்ப எடுத்து கொடுங்க. அவர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துரு. சேஞ்ச் பண்றோம். அவன் அப்ப மாப்பிள்ளையுடைய அப்பாவும் அப்பா அம்மா 2 பேரும், பெண்ணுடைய அப்பா அம்மா 2 பேருமே அதை வாங்கிக்கோங்க. வாங்க வாங்க மேல வாங்க, சபைக்கு வாங்க. மாப்பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் தாய் மாமன் அல்லது யார் இருந்தாலும் அந்த அவங்க இந்த புடவையும் மற்றும் அணிகலனும் அவர் பெண் வீட்டாருக்கு மாப்பிள்ளை வீட்டார் அணிவித்தார்கள். இப்பொழுது ஒரு ரெஸ்ட். அவங்களுக்கு அந்த சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு சின்ன இடைவேளை. அது வரலாம். தீபா உயர் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே, கடந்து சென்றான் நடுவே நடந்தாலும் உயர் சூடு எழுந்திடும் காரிருளை நீ கடந்திடாய், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பூமியில் வாழ்ந்திடும் யாரிலும் உன்னிலை உயர்ந்தவராம். தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், பொன்னிலை பூமியில் வாழ்ந்திடும் யாரிலும் உன்னிலை உயர்ந்தவராம். மறந்தான் நீ அவன் மடி மேலே பலம் ஊற்றுவான், பலம் ஊற்றுவான், வாழ்வி ஒளிதானே அஞ்சாதே கலங்காதே, கடந்து செல்வான் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திடாய், உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன். அன்பு சகோதரர் சார்லஸ் அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வேறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வேறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார், அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். செங்கடலை 2ஆக பிளந்திட்டார் அதிசயம், செங்கடலை 2ஆக பிளந்திட்டார் அதிசயம், புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம், புயல் காற்றை தம்
வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். பிறவி குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீது பாசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்குள் வசிக்கின்றார். கண்களை மூடி பரலோகத்தின் தேவனை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்ததாமே இந்த நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக இந்த நிச்சயதார்த்தத்திலே ஒப்பந்தத்திலே இணையும்படியாக இருக்கிற அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, இரு வீட்டாரை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் யாவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, இப்பொழுதும் ராஜா உம்முடைய சித்தத்தின்படியே ஆண்டவரே இணைக்கப்பட வந்திருக்கிற ஆண்டவரே இந்த இரு பிள்ளைகளும் இந்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே ராஜா தொடர்ந்து நடக்க இருக்கிற இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே எல்லாவற்றையும் ஒழுங்குந்தரமாய் நாங்கள் நடத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக, தயவு பாராட்டுவீராக. இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதித்து சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் நிறைவு செய்ய கர்த்தரின் கிருபை பாராட்டுவீராக. முற்றிலுமாக இந்த நிகழ்வை உம்முடைய அன்பின் கரங்களுக்குள்ளாக, உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆளுகை செய்யும், திருசுத்தம் போல வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இங்க எல்லாரும் கலந்து இருக்கோம்ல, கிறிஸ்தவங்க இந்துக்கள் எல்லாருமே கலந்து இருப்பாங்களா இங்க? ஏன்னா நாம எல்லாம் கலந்து இருக்கோம், எல்லாம் கலந்து தானே இருக்காங்க. திடீர்னு கூப்பிட்டு மைக்ல கூப்பிட்டு இங்க நிக்க வச்சு நீங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சரி, கொஞ்ச நேரம் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். யாராவது எனக்கு அதை சொல்லலாம். முதல்ல இப்போ எனக்கு வந்து மணமகனை பத்தி எனக்கு தெரியும், பையனை பத்தி எனக்கு தெரியும். ஏன்னா பையன் வீட்டான். நான் பொண்ணை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். பெண்ணினுடைய அப்பா அம்மா யார் இங்க இருக்கா? மாமா. சூப்பர். நான் கேள்வி கேட்பேன், அவர் பதில் சொல்லுவார். உன்னுடைய பேர் என்ன? ரொம்ப சுலபமான கேள்விதான். பேர் என்னான்னு கேட்பேன். அவருக்கு நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கலாம்ல.
எல்லாருக்கும் தெரியுமா பொண்ணுடைய பேரு? யார் அது? நம்பால் பாவரு நம்பால். ஐயா நீங்க உக்காந்துட்டே பதில் சொல்லலாம். நீங்க ஏன் பாவம் உக்காந்துட்டே பதில் சொல்லலாம். பொண்ணுடைய பெயர் முழு பேர்? முழு பேரு லீனா தானா? ரீனா. ரீனா. பொண்ணுடைய அப்பா இங்க இருக்கீங்களா? இங்க இல்ல, அங்க இருக்காங்களா? என்னப்பா? சரி, ஓகே. அம்மா எனக்கு பேர் தான் வேணும். அம்மா பேர்? செல்வநாயகி. 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 சரியா? பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க கேட்கலாமா? பொண்ணு என்ன படிச்சிருக்கிறாங்க? நான் பாட்டு கேட்டு குழப்பத்தை உருவாக்கிட போறேன். பொண்ணு என்ன படிச்சிருக்கிறாங்கன்னு நான் கேட்க போறேன். அடுத்த கேள்வி. சரியா தெரியல, அங்க இருந்து பதில் வருது. கேட்டு சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. பொண்ணு வந்து பிகாம் படிச்சிருக்கிறாங்க, பையன் வந்து விஸ்காம். விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்றாங்கல்ல, விஸ்காம். உங்களுக்கு போட்டியா வருவார் அவர்? உங்க ஃப்ரெண்டா? தெரியுமா அவரு? தெரியுமா அவரை? சரி, அவர் விஸ்காம் படிச்சிருக்கிறார். சரியா? ஓகே. இவங்களுக்கு விவரம் கொஞ்சம் கம்மியா தெரியுது. இன்னும் பொண்ணை பத்தி தெரிஞ்சவங்க, பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருக்கீங்களா? பொண்ணுடைய ஃப்ரெண்டுங்க யாருன்னா இருக்கீங்களா? நண்பரா? யாரும் இல்லதோ. உங்க பேரு? மாப்பிள்ளையா? எப்படி கோத்துறான் பாரு அவன். என்ன அப்படி கோத்துற? சூப்பர் தலைவர். ஜெரியா? ஜெனி. ஜெனி யாருங்க? ஜெனி யாருப்பா? ஓ, நீங்க தானா? வாங்க ஜெனி, வாங்க வாங்க. கஷ்டமான கேள்வி. விசுவாச பிரமாணத்தை மனப்பாடமா சொல்லணும், நம்பிக்கை அறிக்கை மனப்பாடமா சொல்லணும். அந்த கேள்வியில சுலபமான கேள்விதான். பொண்ணை பத்தி எதனா ஒரு சில விஷயங்கள் தெரியுமா? தெரியும். தெரியும். நான் கேக்குறதுதான், நான் கேக்குற கேள்வி தான் சொல்றேன். நீ என்ன ஆளாளுக்கு மாதிரி அவனும் கேட்க முடியாது, அவனும் அப்படி கேட்க முடியாது. இனிமேல் தான் தெரிஞ்சுக்குவான். அதுக்குள்ள அட்வான்ஸ் ஆகுறீங்க நீங்க. சரி, ஓகே. பொண்ணுக்கு இல்ல சிம்பிளா பொண்ணுக்கு பாட தெரியுமா? பொண்ணுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அதாவது திறமைங்க, எக்ஸ்ட்ரா எதனா திறமை இருக்குதா பொண்ணுக்கு? பொண்ணு பிகாம் படிச்சிருச்சு, ஓகே. இல்ல திறமை வேற எதனா திறமை இருக்குதா? எக்ஸ்ட்ரா திறமை இருக்குதா? பொண்ணுக்கு எக்ஸ்ட்ரா திறமை இருக்குதா? இந்த பொண்ணுக்கு இல்லப்பா, ஆமா கல்யாண பொண்ணுக்கு. உன்னை கேட்கலப்பா, இவங்களை கேட்கலப்பா. மேல வா பாப்போம், மேல வந்து சொல்பா பதில். இங்க வந்து சொல்பா, சொல்லுமா. பொண்ணுக்கு என்னமா திறமை இருக்கு? பாடுவாங்க. பாடினா இங்க கூட்டம் குறைஞ்சிடுமா? குறைஞ்சிடும். பாடினா கூட்டம் குறைஞ்சிடுமா? என்ன விஷயம்? அவ்வளவு நல்லா பாட்டு, எல்லாம் பறந்துருவாங்க. அப்படியா? கூட்டம் குறையுமா சேருமா? கூட்டம் குறைஞ்சா அவங்க நல்லா பாடலன்னு அர்த்தம். அதான் பாவீங்களா, இவ்வளவு பப்ளிக்காவா? சரி, ஓகே. அடுத்தது ஒரு கேள்விதான். சரி போமா. ஆமா, ரொம்ப பயப்படுறேன். சரி, ஒரு குடும்பம் இல்ல, ஒரு அருமையான குடும்பம் இன்றைய நாள்ல இருந்து ஆரம்பிக்குது. திருமணத்துல உறுதி செய்யப்பட போது, திருமணத்துக்கு பிறகு அவங்க உறுதியாக இவர்கள் தான் கணவன் மனைவி ஒரு புதிய குடும்பமாக உருவாக போகிறார்கள். என்னுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, யாரோட பதில் சொல்லலாம். அடுத்த கேள்வி, குடும்பம் வெற்றி பெற்றுச்சுப்பா. இந்த குடும்பம் வெற்றி, சூப்பர், அருமையான குடும்பம் வெற்றி அடைஞ்சிச்சுன்றதுக்கு அடையாளமா? வெற்றி அடையிறதுக்கு அந்த குடும்பத்துக்கு எனக்கு 3 பண்புகளை நான் யோசிக்கிறேன். அந்த 3 பண்புகள்ல எது முக்கியமானது நீங்க சொல்லணும். ஒரு குடும்பம் வெற்றி பெற வேண்டும் என்றால், கணவன் மனைவி வெற்றி பெற வேண்டும் என்றால், அந்த குடும்பம் ஒரு 25 ஆண்டுகள் சேர்ந்து வாழ வேண்டும். சேர்ந்து வாழ்ந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பத்துல இருந்த முக்கியமான குணமா நீங்க எதை நினைக்கிறீங்க?
அந்த குடும்பத்துல எந்த குணம் முக்கியமா இருக்கணும்? அவர் முதல்ல கை தூக்கிட்டார் அங்கிருந்து. விட்டு கொடுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். விட்டு கொடுத்தாலே 50 ஆண்டுகள். அதுக்கு சாட்சி எங்க அப்பா அம்மா. கைத்தட்டு கைத்தட்டு. விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கணும். இந்த ஆனந்த கண்ணீர் விட்டு கொடுக்கணும். வெரி குட். என் மனநாள்ல இருந்து நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். விட்டு கொடுக்கிறோம், கெட்டு போக மாட்டான். இதுக்கு நானும் என் மனைவி சாட்சி. அதுக்கு முன்னாடி நான் பார்த்து வாழ்ந்தது என்னோட அப்பா அம்மா. அதனால இவங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பா லைஃப்ல 100 இல்ல அதுக்கு மேலேயே கூட நம்ம வாழலாம் வாழலாம் வாழலாம். இருங்க, நீங்க இந்த பதில் சொல்லிட்டு போக முடியாது. ஓகே, ஒரு கணவர் விட்டு கொடுக்கிறாருப்பா, என்ன அவங்க செய்யற தப்புக்கெல்லாம் இவர் விட்டு கொடுக்கிறார். பரவாயில்லப்பா, சரிப்பா, பரவாயில்லப்பா, பரவாயில்ல. அப்படி விட்டு கொடுக்கிற கணவரை இல்ல விட்டு கொடுக்கிற மனைவிய சரி தெரியாம செஞ்சுட்டாருன்ட்டு விட்டு கொடுக்கிற மனைவிய விட்டு கொடுக்கிற கணவரை ஒரு பேர் வைக்கிறாங்க. அவருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க தெரியுமா? என்னது? பொண்டாட்டி தாசன், ஏமாளி, பைத்தியக்காரன், பொழைக்க தெரியாதவன், வாய் செத்த பூச்சி, இதெல்லாம் பேர் வைக்கிறாங்க. உங்களுடைய பதில்? நம்ம தான் எடுத்து பேர் புரிய வைக்கணும். அந்த சண்டைன்னு ஒரு தீர்வு கிடையாது. நம்ம புரிய வச்சாலே வந்து ரெடியா? பொண்ணு ரெடியா? மன நிறைவா ஹாப்பியா இருப்போம். இதுக்கு விட்டு கொடுக்கறதுதான் பெஸ்ட். நம்ம மட்டும் விட்டு கொடுக்கக்கூடாது, ஆப்பனன்ட் பார்ட்டியை விட்டு கொடுக்கணும். சூப்பர். விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டார்கள். சரியா? இதோட பேச்ச முடிச்சுக்குங்க. பொண்ணு ரெடி ஆகி வந்துச்சு. உன் பேச்ச குறைன்னு சொல்றாங்க. வாங்கம்மா, மேல வாங்க. வந்துட்டா நல்லா இருக்கும். நடுவில் வந்துருக்குமா? நடுவில் தோற்றமா? இப்ப என்னம்மா மாத்துங்க. அதெல்லாம் முடிச்சிருங்க. கடைசியா ஒரு சின்ன ஜபம் சொல்லுங்க. ஐயா, நீங்க மாலை எடுத்து கொடுக்கணும். ரெண்டு பேருக்கும் ஒரு மாலை. அவங்க கிட்ட கொடுங்க. அவர்கிட்ட ஒரு மாலை, இவர்கிட்ட ஒரு மாலை. இருங்க தருவார். அவரே எடுத்துன்னு தருவார். நீங்க பொறுமையா இருங்க. அவரே எடுத்துன்னு தருவார். இவர் யாருகிட்ட கொடுக்கணும்? சரி, ஒருத்தரா போடுங்க. போட்டோ எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஒருத்தரா போடுங்க. பெண் வீட்டு சார்பாக பெண்ணினுடைய தாய் மாமன் அவர்கள் மணமகளுக்கு மாலை அணிவிக்கின்றார். அப்படியாக பார்த்து மாப்பிள்ளை வீட்டு சார்பாக மாப்பிள்ளையினுடைய தாய் மாமன் அவர்கள் மாப்பிள்ளைக்கு மாலை அணிவிக்கின்றார். இங்க பாருங்க. அப்படியே கை வச்சுட்டு அங்க பாருங்க. அடுத்தது பிரவீனா, அடுத்தது அந்த நிச்சயதார்த்த மோதிரத்தை எடுத்து தருகிறார்கள். இந்த பக்கம் மாமாவா மச்சான்? இவன் யார்? மாமா அவர்கள் நிச்சயதார்த்த மோதிரத்தை மணமகனிடம் கொடுக்கிறார்கள். அவர்கள் மோதிரம் மாற்றிக்கொள்ள இந்த நேரத்தில் சபைக்கு முன்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, இவந்து உங்ககிட்ட இருக்குதா? கேமரா ரெடியா? கை தட்டலாமா? இல்ல பரவாயில்ல. கீழே பூ இருக்குதா? முடிஞ்சு சூடு. இப்போ கொடுப்பியா எல்லாரும்? அப்புறம் நாங்கெல்லாம் பார்க்கணுமா? ஏப்பா என்னப்பா விடுப்பா. அடுத்தது நீ போடுப்பா. மணமகன் அவர்கள் இப்பொழுது மணமகளுக்கு மோதிரம் அணிவிக்கின்றார்கள்.
திரும்ப கைடி பண்ணுமா? கைடி போடுறது எவ்வளவு யார் யார் போட போறா? கையில தங்கையும் அவருடைய கணவரும் அவருக்கு ஒரு தங்க சங்கிலியை அளிக்கின்றார்கள். அவங்க அவங்களுக்கு கொடுத்துடுறாங்களா? ஆமா, அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? சின்ன பிரே சொல்லி முடிச்சிடலாமா? உட்காந்து இருக்கிறவங்க முடிஞ்சா பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சிக்கங்க. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்ற ஜபம் நல்லா இருக்கும். நீங்க அந்த கையை பிடிச்சிங்க, அவங்களுடைய கையை பிடிச்சிங்க. ஆமா ஆமா, ஏஞ்சி முடியுமா? ஏஞ்சிடுங்க மாமா, ஏஞ்சி நில்லுங்களா, நில்லுங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக ஜெபித்து இதை நிறைவு செய்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அன்னை மரியாள் வழியாக ஜெபிப்போம். அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அனைத்து மக்களின் சகாயமான புனித மரியாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமென். அனைவருக்கும் நன்றி. ஒரு சிறிய விருந்தொன்று தயார் செய்திருக்கிறார்கள். மேலையா? இதற்கு மேல் மாடியில் அந்த விருந்து தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் அந்த விருந்தை அறிந்துவிட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மணமக்களை வாழ்த்தி அருளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இடது பக்கமா? மணமகன் மணமகளுக்கு இடது பக்கமாக வந்து அவர்களை ஆசீர்வதித்து விட்டு வலது பக்கமாக சென்று யாரோடும் காணாத தூய்மையை முன்னில் நான் காண்கிறேன். முன் என்றும் இல்லாத ஆசைகள் முன்னாலே நான் கொள்கிறேன். வழியிலே இதயத்தின் நிழலா என் பிம்பம் என்னை போல் இல்லையே உனில். என் வானொலியே என் பேச்சு தூரல் போல் கேட்குதே உனில். என் இடத்துணையே முரட்டு
நீதானா என்னுள்ளே வீழ்வது தீரா தூரல்களாய். நீதானா என்னுள்ளே மூழ்வது தூங்காத தீப்பூக்களாய். கவிதைகள் சுவைத்திடும் துணையாய் நீயானாய் நீயானாய். புரிந்திட வரிகளின் பொருளை கேட்கின்றாய் என் செய்வேன். சொல்லடி 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 தோழி தோழி சொல்லடி தோழி தோழி என்னரும் தோழி சொல்லடி. இதுதானா இதுதானா எதிர்பார்த்த அந்நாளும் இதுதானா
இமையிரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைத்தனி எதற்காக தடை எந்த காற்றின் நலாவலில் மலரிதழ்கள் விரிந்திடுமோ எந்த தேவ வினாடியில் மனறைகள் திறந்திடுமோ ஒரு சிறு வலி இருந்ததுவே இதயத்திலே உனதிரு விழி தடவியதால் அமிழ்ந்து விட்டேன் மயக்கத்திலே உதிரட்டுமே உடலின் திரை அதுதான் இனி நிலாவின் கரை கரை அனல் மேலே பனித்துளி அலைபாயும் ஒரு கிளி மரம் தேடும் மழைத்துளி இவைதானே இவளினி இமையிரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி எதற்காக தடை சந்தித்தோமே கனாக்களில் சில முறையா பல முறையா அந்திவானில் உலாவினோம் அது உனக்கு நினைவில்லையா இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடலலையே இரு இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா கலங்கரையே உனதலைகள் என்னை அடிக்க கரை சேர்வதும் கனாவில் நிகழ்ந்திட அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மழைத்துளி இவைதானே இவளினி இமையிரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உரைப்பனி எதற்காக தடை
பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே பிரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நாம் தானடி. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்துவிடும். கதவுகளை திருடிவிடும், அதிசயத்தை காதல் செய்யும். இரண்டும் கை கோர்த்து சேர்ந்தது, இடையில் பொய் பூட்டு போனது. வாசல் தள்ளாடுதே, திண்டாடுதே, கொண்டாடுதே. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. அசையாமல் நின்றிருந்தோம். இன்றேனோ நம் மூச்சும் மென்காற்றில் நினைந்து விட்டோம். இதயம் ஒன்றாகி போனதே, கதவே இல்லாமல் ஆனதே. இனிமேல் நம் வீட்டிலே பூங்காற்றுதான் தினம் வீசுமே. ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே தெரிந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம். ஒரு பாதி கதவு நீயடா, மறு பாதி கதவு நானடா. தாழ் திறந்தே காத்திருந்தோம், காற்று வீச பார்த்திருந்தோம். நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே நாம் தானடி.
சில இரவுகள் தான் தீராதே, சில கனவுகள் தான் போகாதே, சில சுவடுகள் தான் தேயாதே, சில நினைவுகள் தான் மூழ்காதே. நீதானே எல்லாரும் புக்கில் ஓடினாய், நீதானே என் இமைகளை நீவினாய். சில இரவுகள் தான் தீராதே, சில கனவுகள் தான் போகாதே, சில சுவடுகள் தான் தேயாதே, சில நினைவுகள் தான் மூழ்காதே. நீதானே என் மரம் புக்கில் ஓடினாய், நீதானே என் இமைகளை நீவினாய். நீயோடும் பாதையில் நெஞ்சமோ, உன் சுவடுகள் வலிப்பது கொஞ்சமோ, என் விழியின் கருமணியில்